இதோ உதவி. தனிப்பட்ட காந்தவியல். கண் தொடர்பு. உங்கள் கண்கள் உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்துவதில் மிகவும் முக்கியமானவை. எனவே அடுத்த சில அத்தியாய பாடங்களை கண் காந்தவியல் பற்றி அர்ப்பணிப்போம். இந்த அத்தியாயத்தில் கண் தொடர்பு. உங்கள் கண்கள் உங்கள் மனதின் ஜன்னல்கள். உங்கள் மனம் உங்கள் கண்கள் வழியாக மற்றவர்களின் கண்களையும் மனதையும் பார்க்க முடியும். மற்றவர்கள் தங்கள் கண்களை பயன்படுத்தி உங்கள் கண்களின் வழியாக உங்கள் மனதை பார்க்கலாம். தனிப்பட்ட காந்தவியலில் நீங்கள் மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்க்க வேண்டும். இது கண் தொடர்பு மற்றும் திறமையாக பயன்படுத்தப்பட்டால் ஒரு அற்புதமான காந்த தூண்டலாக இருக்கலாம். நீங்கள் பின்னர் அத்தியாயங்களில் கற்றுக்கொள்வீர்கள். தனிப்பட்ட காந்தவியல் என்பது பல காரணிகளின் கலவையாகும். உடல், மன, உணர்ச்சி மற்றும் ஒவ்வொரு காரணியும் திறமையாக பயன்படுத்தப்படும்போது உங்கள் காந்த ஆளுமையின் ஒரு பகுதியாக இருக்கும். ஒருவேளை உங்கள் கண்கள் மிக முக்கியமானவை, ஏனென்றால் உங்கள் கண்கள் உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ தெரிவிக்க மிகவும் பயனுள்ள வழியாகும். உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்காவிட்டால் அவர்களை உங்களிடம் ஈர்க்க முடியாது. தனிப்பட்ட காந்தத்தை தொடர்பு கொள்வதற்கான மிகவும் பயனுள்ள வழி கண் தொடர்பு மூலம். இது கண் தொடர்பு. இது காந்த ஈர்ப்பு. உங்களிடமிருந்து இன்னொருவருக்கும் இன்னொருவரிடமிருந்து உங்களுக்கும் பாயம் சேனலாகும். நேரடி மற்றும் ஆழமான கண் தொடர்பு இல்லாமல் காந்த ஈர்ப்பு மிகவும் கடினம். அது சாத்தியமற்றது என்றால் மிகவும் குறைகிறது. மற்றொருவரின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பதன் மூலம் கண் தொடர்பு நிறுவப்படுகிறது. முக்கியமானது. நேரடியாகவும் ஆழமாகவும் பாருங்கள். முறைத்துப் பார்க்காதீர்கள். கூர்ந்து பார்க்காதீர்கள். இலட்சியமின்றி பார்க்காதீர்கள். நேரடியாகவும் ஆழமாகவும் பாருங்கள். ஒரு கண்ணாடியில் உங்கள் சொந்த கண்களைப் பார்த்து பயிற்சி செய்யுங்கள். முதலில் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் மீது பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடியில் உங்கள் சொந்த கண்களைப் பாருங்கள். நீங்கள் பெறும் எதிர்மறை எண்ணம் ஒருவரை ஒருவர், குறிப்பாக அவரது கண்களை உற்றுப் பார்க்கவோ அல்லது கூர்ந்து பார்க்கவோ கூடாது என்பதை உறுதியாக கற்பிக்கும். பின்னர் கண்ணாடியில் உங்கள் சொந்த கண்களை இலட்சியமின்றி பாருங்கள். தனிப்பட்ட காந்தத்தன்மையை வெளிப்படுத்தாததற்கான ஒரு மறக்க முடியாத உதாரணத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இப்போது உங்கள் கண்ணாடியை பார்ப்பதன் மூலம் உங்கள் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பாருங்கள். நேரடியாக பார்ப்பது எளிதானது. இருப்பினும் நிஜ வாழ்க்கையில் அது எப்போதும் புறக்கணிக்கப்படுகிறது. அங்கு அலட்சியமும் நோக்கமின்மையும் எந்த காந்த சேனல்களையும் திறக்காது. ஆனால் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது முறைத்து பார்க்காமல் கவனமாக இருங்கள். வெறுமனே நேரடியாக பாருங்கள். அதை மிகைப்படுத்தாதீர்கள். ஆழமாக பார்ப்பதற்கு சில பயிற்சிகள் தேவைப்படலாம். பின்னர் பயிற்சி செய்யுங்கள். கண்ணாடியில் உங்கள் சொந்த கண்களை ஆழமாக பார்க்க பயிற்சி செய்யுங்கள். ஆழமாக பார்ப்பதன் உணர்வை பெறுங்கள். உங்கள் கண்ணாடியிலிருந்து விலகி பார்த்து பின்னர் அதை மீண்டும் பார்த்து உடனடியாக உங்கள் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்க்க பயிற்சி செய்யுங்கள். இன்னும் ஆழமாக பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். மேலும் 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 ஆழமாக பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆனால் நிலையான தீவிரமான பார்வையை பயன்படுத்த வேண்டாம். மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம், ஏனென்றால் இது உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை ஈர்க்கும், உங்கள் காந்த சக்தியை தெரிவிக்கும் மிக முக்கியமான கண் தொடர்பு. நிச்சயமாக அதை தெரிவிக்க உங்களுக்கு தனிப்பட்ட காந்த சக்தி இருக்க வேண்டும். அது பின்வரும் அத்தியாயங்களில் கற்பிக்கப்படும். ஆனால் கண் தொடர்பு பற்றிய இந்த அத்தியாயம் முதலில் வைக்கப்பட்டுள்ளது. கண் தொடர்பு மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு முறையையும் உடனடியாக பயன்படுத்தத் தொடங்கலாம்.
முந்தைய முறைகள் முதன்மையாக தனிநபர்களுடனான கண் தொடர்புக்கு பொருந்தும், ஆனால் அவை குழுக்களுடன் பேசும்போது கண் தொடர்புக்கு மிகவும் பொதுவான முறையில் பயன்படுத்தப்படலாம். குழுக்களிடமும் பெரிய பார்வையாளர்களிடமும் பேசும்போது தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்தி கதிர்வீச்சு செய்யும் போது நீங்கள் அவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்க்க வேண்டும். மக்கள் குழுவாக உங்கள் பார்வையாளர்களிடம் பேச வேண்டாம். தனிநபர்களாக உங்கள் பார்வையாளர்களிடம் நேரடியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பேசுங்கள். மேலும் உங்கள் பேச்சு முழுவதும் அவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பாருங்கள். உங்கள் உரையை படிக்க வேண்டாம். குறிப்புகளிலிருந்து பேச வேண்டாம். சுருக்கமான சுருக்கத்திலிருந்து தவிர கையால் அச்சிடப்பட்ட பெரிய பார்வையில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக அதை குறிப்பிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இருந்தால். தொலைக்காட்சியில் நடிகர்கள், நடிகைகள், அதிக சம்பளம் வாங்கும் நபர்கள் மற்றும் முன்னணி வணிக அறிவிப்பாளர்களின் கண்களை மற்றும் கண் தொடர்பு பார்த்து கண் தொடர்பின் பயன்பாட்டை நீங்கள் படித்தால், அது உங்களுக்கு உதவும், உங்களுக்கு உறுதியளிக்கும், மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பதன் அவசியத்தை உங்களுக்கு உணர்த்தும். அவர்கள் சொல்வதை கவனிக்காதீர்கள். அவர்கள் கண் தொடர்பை பயன்படுத்துவதில் தீவிரமாக கவனம் செலுத்துங்கள். கண் தொடர்பின் உண்மையான ஆர்ப்பாட்டங்களை பார்ப்பதன் மூலம் நீங்கள் விரைவாக கற்றுக்கொள்வீர்கள். தொலைக்காட்சி பகல் நேர தொடர்கள், முழு நீள திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறந்த நட்சத்திரங்கள் மற்றும் மிகவும் நல்ல, பெரிய பெயர் பெற்ற விளம்பர அறிவிப்பாளர்கள். கண் தொடர்பு மூலம் தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்துவதில் உண்மையான வல்லுநர்கள் மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பதன் மூலம் அதை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்கான தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களைக் காண உங்களை அனுமதிக்கின்றனர். கண் தொடர்பின் இந்த தொடர்ச்சியான தொலைக்காட்சி ஆர்ப்பாட்டங்களைப் பற்றி முழுமையாக படிக்கவும், மேலும் ஒவ்வொரு சிறந்த நடிகரும் கண் தொடர்பின் பயன்பாட்டை படிக்கும்போது அவர் அல்லது அவள் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் மில்லியன் கணக்கான டாலர்களை ஈர்க்கிறார்கள். அதுதான் தனிப்பட்ட காந்தம்.